கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஆவியின் கனியை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 6 படிச்சிட்டோம். இப்போ கடைசி உள்ளது தான் 5வது அதிகாரத்தில் 22 கடைசி 23வது வசனமுத்தே நம்ம படிக்கலாம். விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இந்த 3 தான் நம்ம இன்றைக்கி கடைசியாக படித்து உதாரணத்தை ஒரு காரியங்களை நம்ம கற்றுக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள் 9 நமக்கு தேவை. அதை நாம் சொந்த விருப்பத்தில் நம்ம அதை அடைஞ்சிக்கொள்ள முடியாது. நம்ம படிச்சுக்கணும். ஆண்டவருடைய வசனத்தில் தான் இதை நமக்கு அவர் தர முடியும். அதை பெற்றுக்கொண்டு வாழ்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானதுங்க. நிறையா அதாவது ஒரு நாளில் 2 நாளில் படிக்கக்கூடியது கிடையாது. நிறைய நம்ம இந்த வசனங்களை நிறையா சொல்லி நம்ம எழுதி வச்சு அதெல்லாம் வர்றதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம இந்த வரங்களை இந்த ஆவியின் கனிகளை நம்ம பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனோடு வச்சுருக்காரு. அதனால் நம்ம உயிரோடு இருக்கிறதோ நம்ம வாழ்ந்ததோ ஒரு வீணானதாக இருக்கவே கூடாது. அடுத்த வசனம் அதுதான் சொல்லுது. அதனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாறுறதுக்கு தான் அந்த வசனங்களை எழுதி தந்திருக்காரு. இதை நம்ம பலனுள்ள பிள்ளைகளாக மாறுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். வசனங்களை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இன்னும் அதிகமாக நீங்கள் தியானித்து இதில் பயன்படுறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நம்ம இன்றைக்கி நோக்கம். இந்த வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனம் தியானிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த ஆவியின் கனியை நீ தந்து ஆண்டவரே உலகத்திலே பயனுள்ள பிள்ளைகளாய் பலமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய் மாற தேவன் இந்த நாட்களில் இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். எங்களை வழிநடத்த வேண்டுமாய் வளமுள்ள கருத்தை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படி வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மகிமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதித்து ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கலாம். கருவில் இருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. நம்மளை கருவிலே தாங்கி நம்மளை நடத்தி தான் இந்த நாட்களில் இந்த வசனங்கள்லாம் படிக்கிறதுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அந்த வசனங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த பாடலில் பாடணும். கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினே தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தி. தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீ. தாய் போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீ. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீ. தாய் போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீ. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கடு போல சுமந்து தினம்
பறக்கச் செய்கின்றீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. மேய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தி. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தி. நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. இருந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22, 23 இல்லை விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த மூணையும் முதல்ல விசுவாசத்தை பார்க்கும்போது விசுவாசம் நமக்கு தானாக வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆனால் விசுவாசத்தில் வல்லவராக இருந்த நம்ம ஆபிரகாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்திங்கன்னாக்கி எதுவுமே தெரியாத போது போய் விசுவாசிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம்.
அப்போ ஒரு மனுஷன் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த நம்ம செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்கிறதே கிடையாது. விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அந்த விசுவாசத்தை வந்து ஆண்டவர் தான் தருவார். அதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். எபிரேயர் 11:6 பார்த்தீங்கன்னாக்கி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. அப்போ நம்ம உலகத்தில் வாழும்பொழுது மற்ற நம்ம பிள்ளைகளோடோ நம்ம குடும்பங்களோடோ பாருங்கள், ஒரு நல்ல அன்போடு இருந்தால் தான் நம்ம வாழ்றதுல ஒரு அர்த்தமே இருக்கும். அவங்களோட கூட ஐக்கியம் வச்சு நிறைய குடும்பங்கள் நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. ஐக்கியம் இல்லாத குடும்பங்கள்லாம் நிறையா கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கலாம்ல. அந்த மாதிரி அப்படி ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு கூட நமக்கு பிரியமாக இருக்கணும். அவரோட கூட பிரியமாக இருக்கணும்னாக்கி நம்ம அவர் கூட அவர் இடப்படணும். அவரோடு கூட அவரை விசுவாசிக்கணும்னாக்கி அவர் நம்ம கூட இருந்தாருன்னா தான் நம்ம அந்த விசுவாசமே வரும். அதை தான் இங்கே வந்து அவர் வந்து ஆதியும் அந்தமானவர். ஏன்னா வந்து தொடக்கமும் அவர் தான், முடிவும் நமக்கு அவர் தான். அந்த அந்த இதை வந்து நம்ம வந்து மைண்டில் கொண்டு வந்தோம்னாலே நமக்கு இந்த அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் பார்த்தீங்களா, அந்த இது இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் மாத்திரம் நம்மளை விசுவாசத்தை, நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் விசுவாசம் வைக்கணும். மற்ற மனுஷங்கிட்ட நம்ம விசுவாசம் வச்சோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தோல்வி வரும்பொழுது அந்த விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வரவே வராது. அப்போ ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும்போது இந்த காரியங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நம்ம செய்ய முடியும். அதுதான் ஆபிரகாம் செய்கிறாரு. நமக்கு ஆதி அந்தமாக இருக்க ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவங்க மீது ஒருத்தர் மீது நம்ம மேலே அக்கறை வச்சுருக்காரு. நம்ம ஆதியும் அந்தம்னா நம்ம முதல்ல தொடக்கமும் முடிவுமா முடிவு வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட விசுவாசம் வச்சோம்னா நம்மளை கையில் இந்த பாதியில் மனுஷன்லாம் விட்டுட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி விடவே மாட்டார். நான் நிறைய காரியத்தில் பார்த்துருக்கேன், நிறைய செய்கிறேன்னுலாம் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு காரியம் வரும்பொழுது நமக்கு ரொம்ப அவங்கள தான் நம்பி இருக்கோம்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்கள் கை விட்டுருவாங்க. நீங்கள் அப்படி பார்த்துக்குங்க, எனக்கு எந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம விசுவாசம் வந்து மனுஷன் மேலே வைக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதுதான் நமக்கு வேணும். அதனால் நம்ம மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்க ஒரு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். அவர்கிட்ட நாம் வந்து பாருங்கள், அவரை உண்மையாக தேடி அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் நம்ம ஆசீர்வாதத்தை செய்வார். நமக்கு விசுவாசித்தாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத விசுவாசி தான் ஆபிரகாம் போனார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்படுறதுக்கு ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு சொல்லித்தரணும். அதை நம்ம கடைபிடிக்கும்போது இந்த விசுவாசத்தை பற்றி நீங்கள் நிறையா படிக்கலாம். நிறைய விசுவாசத்தை பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் வரணும். கண்டிப்பாக விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நமக்கு வந்து இருந்தால் தான் அந்த வாழ்க்கையில் எல்லாமே செய்து முடிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சா தான் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்தோம்னாக்கி இந்த விசுவாசத்தை பற்றி நிறைய நீங்கள் படிங்க. நிறைய வசனங்கள் இருக்குது. அதை நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தருவார். விசுவாசம் தான் நீதிமான் பிழைப்பாருங்க. நீதிமான யார்? ஆண்டோடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது தான் அந்த நீதிமான் சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சுருந்தோம்னா நீதிமான் பிழைப்பான். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பாக படிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் அதிகமாக நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறதுக்கு ஜெபத்தோடு கூட நீங்கள் படிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய தான் செய்வார். ரோமர் 1:17 கலாத்தியர் 3:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆபுவுக்கு 2:4 இந்த 3 வசனத்தை நீங்கள் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீதிமான் வந்து எப்படி விசுவாசம் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறது தான் அந்த வசனமே. ஆனால் வந்து நீதிமான் வந்து வெற்றி பெறுவான். நம்ம ஏன் நீதிமான் எப்படி வெற்றி பெறுவான் அப்படின்னு சொன்னோம்னாக்கி ஆண்டவருடைய அந்த இருதயம் அவன் என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அதெல்லாம் நான் சொல்லும் பொழுது நீங்கள் நிறைய காரியங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட முடியும். கண்டிப்பாக வந்து ஆண்டவர் என்ன நீதிமான் எப்படி நீதிமான் வந்து வெற்றி பெறுகிறான், நீதிமான ஆண்டவர் ஆக்கிட்டார்னா அவன் எப்படி வெற்றி பெறுவான். ஏன்னா அந்த தோல்வி நிறைய பிரச்சனைகள் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம இருக்கோம். அப்போ நீதிமான் மட்டும் எப்படி வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதம் சொல்கிற எப்படி நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணோம் பார்த்தீங்களா. அதுக்கு என்ன காரியம் நம்ம செஞ்சோம்னா நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம தியானித்தோம்னாக்கி கொஞ்சம் நமக்கு அந்த நீதிமான் எப்படி பிழைக்காங்கிறத தெரியுங்கிறதுக்காண்டி நீதிமான் இதயத்தில் வந்து தேவனை நோக்கியே தான் எப்பவும் இருப்பான். ஆண்டவரை நோக்கி அவர் தான் என்னமா செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக அவனுடைய இருதயமே வந்து அங்கே தான் இருக்கும். ஏன்னா மற்ற ஏதோ நோக்கத்தில் நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவரை நோக்கி அவர் தான் என்னமா செய்யணும் அப்படிங்கிறதுல நீதிமான் இருப்பான். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி அவனுடைய பிள்ளையாக இருந்து அவரோட ஐக்கியமாக இருப்பான். அதாவது நம்ம வந்து அவரோட கூட ஐக்கியமாக இருக்குன்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவரோட கூட இடைப்படுகிற பிள்ளைங்களா நம்ம அவரோட பேசணும், அவர் நம்மளோட பேசுகிற பார்த்தீங்களா, அதுதான் ஐக்கியங்கிறது. அந்த ஐக்கியத்தில் இருப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து தேவனிடத்தில் மாத்திரம்தான் விசுவாசம். உலகத்தை வந்து
உலகத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை இல்லாமல் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு வாழ்பவராக இருப்பாங்க. அப்படி வாழ்ந்தவங்க தான் நீதிமான்கள்னு சொல்லி அதை பிரித்து எடுத்திருக்காரு ஆண்டவர் வந்து. அப்புறம் வந்து தேவனுடைய வழி தான் நமக்கு சரியான வழின்ட்டு உறுதியாக நம்புவாங்க. ஏன்னா வந்து நம்ம வழி வந்து சரியான வழி இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறத நம்ம படித்தாலும் நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருவோம். அந்த வழி தான் சரியான வழின்னு சொல்லி நம்ம போகிறதுக்கு நீதிமான் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. அப்போ வழி வந்து ஆண்டோடைய தேவனுடைய வழி தான் எனக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக நம்பி விசுவாசத்தில் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல மாத்திரம்தான் விசுவாசம் வச்சு அவர் மாத்தான் ரட்சகர், எனக்கு அவர் தான் விசுவாசத்தை தருகிறவர், அவர் தான் நீதிமான் ஆக்குனார், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க. அப்போ விசுவாசம்னா என்னது? விசுவாசம்னா விசுவாசம் இருக்கணும்னு சொல்லுறோம். நீதிமான் வெற்றி பெறுவான்னு சொல்கிறோம். அப்போ நீதிமான்கிறது நம்ம யாருக்குன்னே படிச்சிட்டோம். ஆனால் நீதிமான் எப்படி இருப்பாங்கிற காரியத்தையும் இப்போ நான் சொன்னேன். இப்போ விசுவாசம்னா என்னது அப்படின்னு சொன்னோம்னாக்கி உண்மையாக இருப்பது. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருடைய வழியை பின்பற்றி அவர்கிட்ட உண்மையாக இருக்கிறது தான் அவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறது. ஏன்னா உண்மையாக இருக்கணும்னாக்கி உண்மைங்கும் பொழுதே நம்ம ஒரு இடத்துல போனோம்னாக்கி அவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். இல்லை அவங்ககிட்ட வந்து ஒரு பணத்தை கொடுக்கலாம், இல்லாட்டா ஒரு பதவியை கொடுக்கலாம். அதில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டுகிட்ட உண்மையாக இருக்கணும். அவருடைய வழி எப்படி வழி? நீங்கள் வழிகள்லாம் தெரியும். அவருடைய வழி வந்து எதுவுமே போனலான வழியே கிடையாது. அவர் வந்து நேரே போகணும் பாரு. அந்த நேரே போகக்கூடிய வழியில் பின்பற்றுறவங்களாக இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி அது வந்து உறுதியாக இருந்து ஒழுக்கத்தோடு அந்த வாழ்க்கையில் வந்து இந்த குறிப்பிட்ட விசுவாசம்னா இதுதான். விசுவாசங்கிறது என்னது? ஒழுக்கமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அவங்க எந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சாலும் அதில் வந்து சொல்லணும், இவங்க வந்து ஆண்டோடைய பிள்ளை, இவங்க ஆண்டுகிட்ட விசுவாசம் வச்சு நம்ம வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்க ஆண்டுகிட்ட ஒழுக்கமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க, ஆண்டுகிட்ட நம்பிக்கையில் விசுவாசத்தில் இருப்பாங்க. அடுத்து வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து சரியானபடி இருக்கும் ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுனால. அவங்க வாழ்க்கையே பார்த்திங்கன்னாக்கி ஒரு மாறுதலாக இருக்கும் ஆண்டவருடைய விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வச்சுருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை வந்து பிரித்து எடுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ நீதிமான் பிழைக்கான்னு சொன்னோம்னாக்கி அடுத்தது என்னென்னா அவங்க வந்து முதிர்ச்சி அடைச்சி, அதாவது ஒரு காரியத்தில் நம்ம வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டுகிட்ட வந்து நீங்கள் ஜெபித்து நீங்கள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சி அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத உறுதியாக நம்பி தான் நீங்கள் வந்து அதில் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க மற்றவங்க கண்டுகொள்வாங்க. அப்படி கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கு அவங்க இருப்பாங்க. இப்போ இந்த நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த முதிர்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து மற்றவங்க இருக்கிறத விட அவங்க வளர்ச்சி வந்து வெகுவாக நல்லா ஒரு அவங்க பார்க்கும்போதே தெரியக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அவங்க தான் விசுவாசி. அப்புறம் வந்து நீதியின் பாதையில் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ ஆண்டவருடைய பாதையில் ஆண்டவர் என்ன பாதை காட்டுறாரோ அந்த பாதையில் நடக்கிறதுக்கு அவங்க வந்து அர்ப்பணித்து இருப்பாங்க. ஆண்டவருடைய பாதை தான் நீதியின் பாதை, அந்த பாதையில் நடக்கிறது. அப்புறம் வந்து ஒரு வளமான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும்னாக்கி அந்த வாழ்க்கையே பார்த்திங்கனாக்கி ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுகொள்ளலாம். ஒரு மிஷினரிலாம் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு அவங்க வந்து அதேபடி நடக்க நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். மிஷினரிகள் வாழ்க்கையை பார்த்து அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த மாற்றம் அடையணும். அப்போ நீதிமான் பிழைப்பான்ங்கிறது, அவன் எப்படி வெற்றி பெறுவாங்கிறது, விசுவாசம்னா என்னது, அதுனா எல்லாமே இதுதான். ஆண்டோடைய வசனத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் இத்தனை காரியங்கள் நம்ம படித்து வச்சுக்கிட்டாலும் கூட அவர்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குணாதிசயங்கள் எல்லாமே தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியங்களையும் சில காரியங்களை நம்ம படிக்கும்பொழுது இந்த விசுவாசங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் நம்ம பார்க்கலாம். ஒரு சுகத்தை கொடுக்காரு ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நிறைய இருக்குது வேதத்தில். அது நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி தெரியும். மற்ற 9:22 மார்க் 5:34 பார்த்திங்கன்னா ஒரு பெண் இரத்தப்போக்குனால வருவாங்க, உருதுப்போக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. டாக்டர் மாத்திரை கொடுத்தாலும் அவங்க சரீரத்தில் இருக்க அந்த வேதனையை வந்து எதுவுமே சரி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆடையை தொட்டு சுகமாக்குறது தான் இந்த நான் சொன்ன வசனம்.
அப்போ அந்த பெண்ணுகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரசித்ததுங்காரு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. நான் ட்ரெஸ்ஸு தொடுவேன், நான் சோமாயிருவேன்னு சொல்லி என்ன அவளுடைய வேதனையின் மத்தியில் யாராவது சுகப்படுத்துவாங்களான்னு சொல்லி வைத்தியரெல்லாம் தேடி எல்லாத்தையும் செலவழித்து திருப்பி ஆண்டுகிட்ட வர்றான்னு சொல்லி அப்போ ஆண்டவர் வந்து சுகப்படுத்தாருன்னு சொல்லலாம். அப்போ விசுவாசம் ஓன் விசுவாசம் தான் ரசித்ததுங்கிற. அப்போ தன்னுடைய இதை வந்து பேரை வந்து அவர் பெருமைப்படாமல் அவர் அந்த மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி அடுத்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 9:25 பார்த்தீங்கன்னாக்கி மார்க் 5:41 பார்த்தீங்கன்னாக்கி அந்த உன் விசுவாசம் பெருசு அப்படிங்காரு. ஏன்னா பிள்ளைய அடுத்த வசனத்திலே பார்த்தீங்கன்னாக்கி பிள்ளை வந்து மரித்து போனான்னு சொல்லி வந்து ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறது விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்கிறாரு. மரித்து போச்சுன்னு மற்றவங்க சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஆண்டவர் வார்த்தையை விட்டுருவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சுருந்தோம்னாக்கி மற்றவங்க சொல்கிற அந்த எந்த வார்த்தையும் வந்து நம்ம மைண்டில் போகவே கூடாது. அதுதான் ஆண்டவங்க சொல்கிறாரு. அப்போ நீ அவன் சொன்னதை கேட்டோன்னா நீ போய்க்க, நான் சொல்கிறது கேட்கணும்னா நீ நெல் என்னை கூப்பிட்டு போ, நான் போகிறேன், உன் பிள்ளைய வந்து நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லி அந்த உயிரோட அந்த பிள்ளைய வந்து தூக்கி விடுதாரு ஆண்டவர் கொடுக்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ உன் விசுவாசம் பெருசு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ வந்து விசுவாசத்தை பெருசு அப்படின்னு சொல்கிறதே வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னாக்கி உன் விசுவாசம் பெருசுன்னா ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சுருக்கவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம். யோவான் 11:40 பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லி மாத்தாள் மரியாதை இருக்காங்க பார்த்தீங்களா, லாசர் அக்கா 2 பேரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கி மாத்தாள் வந்து கேட்கும்போது அவர் வந்து உயிரோடு எழுப்பினோம்னாக்கி அவர் உயிர்த்தெழுத ஒரு நாள் வரும்போதுங்க அப்போ நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அப்படி இல்லை, இப்போவுமே இந்த கல்லறை திறந்து நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லுவார். அப்போ வந்து அவள் நாரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்கோம். நீ வந்து தேவனுடைய மகிமையை காணணுன்னாக்கி நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பா அப்படிங்காரு. அப்போ நீ விசுவாசத்தோடு இருந்தனாக்கி எல்லாமே அந்த நாரி போன சரீரம் கூட என்ன செய்யும், உயிரோட எழும்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ பிசாசு பிடிச்சவன் ஒரு மகளை கொண்டு வந்து ஒரு தாய் வந்து சொல்கிறத கேட்குறத பார்க்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி அவட்ட சொல்கிறாரு விசுவாசம் பெருசுங்காரு. நீங்கள் மற்ற 15:28 படித்து பார்த்தீங்கன்னாக்கி விசுவாசம் பெருசு, அவள் வந்து சுகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி பின்னாடியே போகும்போது அவர் வந்து சொல்கிற வார்த்தையே கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சுகப்படுத்தாமல் அவர் அனுப்பவே இல்லை. அவள் வந்து பிள்ளையை சுகப்படுத்திட்டு தான் போகிறத நம்ம பார்ப்போம். அப்போ வந்து விடவே மாட்டாங்க, பின்னாடியே போய் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கும். அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும். நம்ம நிறைய கஷ்டங்கள் நிறைய திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னாக்கி ஐயோ நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஜெபத்தை கேட்கல போலுக்கு, நமக்கு சுதந்திரம்டார் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விசுவாசி நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை சுகப்படுத்துகிறவர் தான். அவர் வந்து சுகப்படுத்தாமல் அப்படியே பாதி வழியில் விடுற ஆண்டவர் கிடையாது. அதனால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு லேட்டானாலும் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறவர். அவர் வந்து விசுவாசத்தில் நம்மளை வந்து வழி நடத்தக்கூடியவர். அதனால் அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்படணும். அடுத்தது எபிரேயர் 12:1 எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். விசுவாசத்தை துவக்கிறதும் அவர் தான், அதை பூர்ணப்படுத்துகிறவரும் அவர் தான். அதனால் விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்தோம்னாக்கி அவர் முடிவு பரியந்தான் நம்மளை சகல நாட்களிலும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தகப்பன். அதனால் இந்த ஓட்டத்தில் வந்து நம்ம உலகில் வாழும்போதெல்லாம் பார்த்திங்கனாக்கி விசுவாசம் வந்து சோதனை விசுவாசம் எல்லாமே வரத்தான் செய்யும். அந்த ஓட்டத்தில் தடைபடாமல் நம்ம ஓடணும்னாக்கி அந்த தடை வரும்போது பார்த்திங்கனாக்கி எல்லாத்தையும் அந்த வர்ற தடைகளெல்லாம் தூர எரிஞ்சிட்டு நம்முடைய கண்களை வந்து ஆண்டவருடைய அவர் பாதத்தில் தான் நம்ம கண்கள்லாம் அவரை நோக்கி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்ம இறுதியும் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கி அவரை தான், அவருக்கு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம முன்னேறி செல்றதுக்கு இந்த சோதனையெல்லாம் நம்ம மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்த நம்ம ஜெபிக்கணும். அதனால் விசுவாசத்தை நம்ம சோதனை வந்துட்டு அப்படின்னு சொன்னோம்னாக்கி உடனே வந்து வேறு எங்கேயோ கண்ணு போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கண்ணு வச்சிட்டோம்னாக்கி அவர்கிட்ட விசுவாசம் வச்சிட்டோம்னா அவர்கிட்ட தான் நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். அதனால் விசுவாசத்தில் தோக்குறவங்க முடுக்கிறவர்கிட்ட தான் நம்ம இருக்கணும். அதனால் பார்த்திங்கனாக்கி நீங்கள் இந்த எபிரேயரில் 4:15 இது நல்லா தெரிஞ்ச வசனம் தான் உங்களுக்கு. அவர் நம்ம போல் சோதிக்கப்பட்டும் அவர் வந்து பாருங்கள் பாவம் செய்யாத பிரதான சரி நமக்கு இருக்கிறபடியா நம்ம வந்து சோதனையிலேருந்து காப்பாற்ற வல்லவராக இருக்கார். அதனால் சோதனை வந்ததுனால நமக்கு இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து அதில் கடந்து போய் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டவர் தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனால இந்த அன்பில் வந்து இந்த விசுவாசத்தில் வந்து நம்மளை துவக்கி நடத்தி கடைசி வரைக்கும் முடிக்கிறவராக இருக்கார். நல்ல வசனத்தை நீங்கள் படிங்க.
ஆண்டவர் வந்து சோதனை வந்துட்டு நமக்கு பிரச்சனை வந்துட்டு அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவங்களா இருந்தோம்னாக்கி ஆண்டவர் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நடத்துறக்கூடிய ஆண்டவர். அவர்கிட்ட அர்ப்பணித்து அவர்கிட்ட விசுவாசம் வச்சோம்னாக்கி நமக்கு ஒரு நாளும் குறைவுகள் வரவே வராது. அப்படியே சில காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் அந்த காரியத்தில் நீங்கள் நம்ம உறுதியாக இருந்து விசுவாசத்தை வந்து ஆண்டவர்கிட்ட வைக்கிறதுக்கு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் விசுவாசில் நம்மளை பலப்படுத்தி நம்மளை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது 8வது சாந்தம்னாலே நமக்கு தூரமானது. நம்ம சாந்தமாக இருக்கோமா, நிறைய காரியத்தில் கோபம் வந்துடும். அந்த மாதிரி கோவப்படுறது, ஆண்டவரே கோவப்பட்டார். சில காரியங்கள் வேண்டாத காரியங்கள் செய்யும் பொழுது மனுஷங்கிட்ட கோவப்பட்டார் ஆண்டவர் வந்து. அந்த மாதிரி கோபங்கள் வர்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். நல்லா யாக்கோபு 1:21 பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வசனத்தில் சாந்தமாக இருங்கன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு சாந்தம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற அவருடைய வசனத்தில் தான் நம்ம சாந்தமாக ஏற்றுக்கொண்டோம்னாக்கி அந்த வசனம் தான் நம்மளை வந்து கடைபிடிக்க, நம்ம அது வசனத்தை கடைபிடிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த சாந்தமே வரும். அவனுடைய வார்த்தையில் ஒரு மனுஷன் இந்த பாவாளுக்கு துர்க்கணும் தீமை இதெல்லாம் வந்து அதை விலக்கி இருந்தோம்னாக்கி அந்த ஆண்டவர் வந்து கிரியை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த திட்டம் வச்சுருக்காரு, அதை செய்வார். அந்த சாந்த குணம் வரணும்னாக்கே அந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்கணும். அவர் வந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்முடைய எல்லா வாழ்க்கையில் இருக்க வேண்டாத காரியங்கள்லாம் நம்ம அந்த அழுக்கை களைஞ்சி ஆண்டவர் நம்மளை கழுவி சுத்தப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்க அந்த சாந்த குணத்தை வந்து சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்வார். அந்த காரியத்தை ஆண்டவர் தான் நமக்கு செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதில் இல்லாமல் அவங்க வேண்டாத காரியங்களில் அந்த தூர்க்கணும் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த வேண்டாத காரியங்கள் நம்ம படித்தோம். அந்த மாதிரி எந்த காரியங்கள் ஒரு காரியம் இருந்தாலும் போதும், அந்த காரியங்கள் அந்த குடும்பங்களே வந்து கெடுத்துருவோம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த காரியங்கள்லாம் இல்லாதபடி நம்மளை ஆண்டவர் சாந்தமாக நடத்த சாந்த குணம் உள்ள தகப்பன் நம்மளோடு கூட இருக்கார். அந்த சாந்த குணத்தை தரணுனாக்கி இந்த வசனத்தை தான் தியானிக்கணும். வசனம் வார்த்தைகள் தான் நம்மளை சாந்த குணத்துக்கு நம்மளை வழி நடத்துங்கிறதுல நம்ம உறுதியாக நின்று ஆண்டோடைய வசனத்தையே தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாந்த குணத்தை தருவார். அதுக்காக ஜெபிங்க. அடுத்தது இச்சையடக்கம்ங்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கி நமக்கு ஒன்று கண்ட ஒன்று நமக்கு இப்போ ஒரு ஆசை வருது, அதே வந்து இச்சை தான். மற்ற பொருளை மேலே ஆசைப்படுறது, அதில் ஒரு தாகம் பெரிய சிலர் பார்த்திங்கனாக்கி எதுவுமே விரும்பவே மாட்டாங்க. நமக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம், நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்திங்கனாக்கி அவங்க வச்சுருக்காங்க, அதனால நமக்கு இது தேவை, கண்டிப்பாக இது நம்மளும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டாலே அதே வந்து இச்சை தான் ஆண்டவர் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி அதில் வந்து ஒரு அடக்கம்னால என்ன இதை பிரித்து எடுத்துனாலே பாருங்கள், இச்சைங்கிறது இந்த மாதிரி வேண்டாத காரியங்களுக்கு ஆசைப்படுறது. அடக்கங்கும்போது பார்த்திங்கனாக்கி எதுக்குமே ஒரு கண்ட்ரோல், அதாவது கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதுதான் தேவை, இது தேவையில்லை, இது வேண்டாம், எனக்கு இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியங்களில் நம்ம முழுமையாக வந்து நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இச்சை அடக்கம் நமக்கு வந்துடும். ஏன்னா வந்து ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது வேண்டாத காரியங்களுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம மைண்டு வரவே வராது. அந்த மைண்டு, அதாவது இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது இந்த வேண்டாத காரியங்களுக்கு நம்ம ஆசை வரவே வராது. ஏன்னா பாருங்கள், நமக்கு தேவை என்ன தேவை, அதை ஆண்டவரே நீங்கள் பரமண்டல ஜெபத்தில் அதான் அந்தன்றுள்ள அப்பத்தை தாங்கங்காரு. அப்போ இன்றைக்கி என்ன தேவையோ அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக கேட்டு நம்ம பெற்றோம்னாக்கி அதில் வந்து நம்ம விசுவாசத்தில் நம்ம இந்த இச்சை அடக்கத்தில் நம்ம வந்து இருக்க முடியும். ஏன்னா வந்து வார்த்தையின் மூலமாக தான் இதெல்லாம் வரும். வார்த்தை நம்மளோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது நமக்கு நம்ம இருதயத்தில் அவர் நம்ம தங்கி இருக்கும் பொழுது இந்த வேண்டாத காரியங்கள்லாம், இந்த அழுக்கு மற்ற காரியங்கள்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து அவருடைய ரத்தம் தான் நம்மளை அந்த பரிசுத்தப்படுத்த முடியும். அந்த பரிசுத்த வாழ்க்கையை தந்து நம்மளை நடத்துறதுக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இது வந்து நான் வந்து ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்பொழுது இன்னும் அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம இச்சை அடக்கும்போது இந்த மாதிரி நான் சொன்னேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கி வசனத்தின் மூலமாகவே பவுல் செஞ்சுருக்கிற காரியங்கள். அப்போ சிலர் 24-25 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் ஜெயிலில் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கோம். விசுவாசம், நீதி, இச்சை அடக்கத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து விசுவாசம் இருக்கணும், அடுத்து வந்து நீதி ஆண்டவர் செய்கிறது, எல்லாமே ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள். இச்சை அடக்கம் உனக்கு தேவை கண்டிப்பாக அப்படிங்கக்கூடிய காரியத்தை எங்கே பேசுகிறாருன்னா, ஜெயிலில் இருந்துட்டு பேலிக்ஸ்ன்னு சொல்லி யூதேயா தேசத்து அந்த சேதாதிபதியாக இருந்த அந்த பவுல் வந்து அந்த ஆள்கிட்ட பேசும்போது நீங்கள் அந்த இடத்த நீங்கள் படித்து பாருங்கள். 24வது அதிகாரத்தில் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல பேலிக்ஸ்ட்டு அவர் சொல்கிற போது பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த இந்த காரியங்களை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயம் வந்துடுது.
ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு மற்ற அந்த மாதிரி பதவியில் இருக்கும்போதே அந்த பணத்துக்கு ஆசை வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆசை இருக்கிறதுனால இதை வந்து சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து பயம் வந்துட்டு, சரி நீ போய்க்கோ, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி மனைவியும் சொல்கிறா, இவனும் சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி இப்போ நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறோம்னாக்கி பிரசங்கம் பண்ணுறாரு பவுல் வந்து பிரசங்கம் தான், ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, சொன்னோடனே அவன் பயப்படுறான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி அவனுக்குள்ளே என்ன இருக்குது, பண ஆசை இருக்குது. அப்போ அந்த மற்றவன் பணத்தை ஆசைப்படுறதே வந்து அது தேவையில்லாதது தானே. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மற்ற பொருளுக்கு ஆசைப்படுறது, மற்றவனை வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கணும்னு சொல்கிறது, அது எல்லாமே இச்சை இல்லாத வரக்கூடிய காரியம் தான். அந்த நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் செய்யக்கூடிய காரியங்கள் தானே. அதை வந்து செய்யும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிறதுனால பவுல் பிரசங்கத்தை கேட்டவொன்னே அவன் பயந்துருந்தான் பாருங்கள். அப்படி பயப்படுறது, அந்த பயப்படுற காரியங்கள்லாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்கிறது யாருன்னா ஆவியானவர் தான் செய்ய முடியும். நம்ம ஒரு பிரசங்கத்தை பண்ணுறோம், அது வந்து ஆவியானவர் நமக்கு சொல்லி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவியானவர் தான் மாத்திரம்தான் இந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார்னு சொல்லி யோவான் 16:8 இருக்குது. அப்போ அவர் தான் நமக்கு ஆவியானவர் தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு நல்லா உனக்கு என்ன செய்யப்படும்னு சொல்லும் பொழுது அந்த அவர் பெரிய பிரசங்கம் பண்ணியிருப்பார். பண்ணும்பொழுது தான் இவனுக்கு இந்த பயமே வருது. ஏன்னா இவனுக்குள்ள அவ்வளோ அழுக்கு இருக்கு உள்ள பயப்படுதான். அப்போ அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது பார்த்திங்கனாக்கி இந்த காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ நீதியை குறித்து, அந்த இதை குறிச்சிலாம் விசுவாசம் அதெல்லாம் குறித்து நம்ம பேசும்பொழுது பார்த்திங்கனாக்கி இப்படி அடங்கி இருங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றதுக்கு பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி அந்த யூதயா தேசத்து சேதாதிபதி அவருடைய பவுல் பிரசங்கத்தை பற்றி கேட்டோன்னே பயந்தானோ, அதுபோல் நம்முடைய பிரசங்கம் ஆண்டவருடைய வார்த்தையினால் இருக்கணும். ஆவியானவர் வார்த்தையை சொல்லும் பொழுது மாத்திரம்தான் அந்த இச்சையடக்கம் அவங்களுக்கு பற்றி சொல்லும் பொழுது அதை வந்து அவங்க தவிர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்ய முடியும். ஆண்டவருடைய வார்த்தையும் அவங்களுக்கு உதவி செய்யும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்க இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் மாத்திரம்தான் அந்த காரியங்களை செய்வார். ஆவியானவர் மாத்திரம்தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். எல்லா காரியங்களையும், இந்த 9 காரியங்களையும் ஆண்டவர் தான் செய்ய முடியும். 9 காரியமும் இருக்கும்பொழுது தான் ஆண்டவருடைய வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்தின்படி நம்ம நடக்க முடியும். அதனால் நீங்கள் கனி கொடுக்குற பிள்ளைங்களாக மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டோடைய வாஞ்சை. அதனால தான் கனி கொடுக்குற மரமாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் நிறைய அந்த யோவான்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கனி கொடுக்கும் மரமாக வாழணுங்கிறது ஆண்டோடைய இச்சை, ஆண்டோடைய ஆண்டோடைய வசனம் சொல்கிறது எல்லாமே இருக்கிறதுனால நாம் வந்து உதாரணமாக நம்ம சொல்லலாம். இந்த வசனங்களுக்கு மூலமாக நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த வசனத்தின் மூலமாக நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த மத்தேயுல 3:10, லூக்கா 3:9 சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி என்ன காரியம் செய்கிறார் ஆண்டவர் வந்து என்ன காரியம் செய்ய போகிறாரு. அந்த கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுது. அடுத்தது கனி கொடுக்குற மரங்கள்லாம் என்ன செய்வார், கொடியை என்ன செய்வார்னு சொல்லி யோவான் 15:2 பார்த்திங்கன்னா கனி கொடுக்குற கொடியை அது அதிகமாக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறாருன்னு சொல்லி அவர் சுத்தம் செஞ்சு நம்மளை நடத்துகிறாரு. அப்போது சுத்தம் செஞ்சோம்னா இந்த செடியை பற்றி படிக்கும்போது அதுதான் நீங்கள் தியானிங்க. அடுத்தது தானாக கனி கொடுக்க முடியாது. அந்த 15:4-5 படித்து பார்த்தீங்கன்னா தானாக கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் எண்ணில் அவர்கிட்ட நிலைச்சிருக்கணும். இப்போ நம்ம செடியை பார்க்கும்போது அதுதான் நான் சொல்ல போகிறேன். நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அவரை வந்து அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம இந்த வேர் இல்லாமல் செடி எப்படி இருக்காதோ அதே போல் செடிகளுக்கு என்னெல்லாம் தேவை, மண் தேவை, தண்ணி தேவை, பூச்சி மருந்து தேவை, இவெல்லாம் இருந்தால் தான் ஒரு செடிக்கு தேவையான எல்லாம் இருந்தால் தான் அது வந்து நல்லா பலன் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும்னாக்கி ஆண்டவருடைய வசனம் நம்மளோட இருக்கணும், அவர் நம்மகிட்ட இருக்கணும், நம்மளோட கூட இருக்கணும், அவர் நம்ம வந்து அவருடைய பாத்திரம் இருக்கணும். அப்போ தான் வந்து கனி கொடுக்குற மரமாக மாற முடியும். இப்போது ஒரு 4 செடிகளை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து இந்த இங்கே சொன்ன செடி இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, வசனத்தின்படியே அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பூச்சி உள்ள செடி, ஒரு பூச்சி தக்காளியெலாம் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் தக்காளி, அதனால அது உங்களுக்கு சொல்லணுன்னே வச்சுருந்தேன். அந்த பூச்சி அந்த பழம் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பூச்சி அப்படியே வந்து எல்லாம் வந்து அந்த பூச்சி அடித்து அந்த இலையெல்லாம் போச்சு, காயும் காய்க்கலை. இப்போ அந்த செடியை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பூச்சி வந்து செடியை வந்து பிடுங்கி
எரியுறதுக்கு பார்ப்போமா, இல்லாட்டா இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அது பக்கத்தில் பாருங்கள் நல்ல செடியாக பூ பூத்து நல்ல தக்காளி பழம் வர்றதுக்கு காய் வர்றதுக்கூடிய அளவுக்கு பூ இருக்குது. அதை வந்து நம்ம பிடுங்க மாட்டோம். ஏன்னா வந்து இது கனி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ அந்த பூச்சியாக இருக்கிறத நம்ம என்ன செய்வோம், பிடுங்கி தூர எறிஞ்சிருவோம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடணும்னு சொல்கிறாரு. அந்த பூச்சி உள்ள மரத்தை நாம் எப்படி பிடுங்கி போடுவோமோ அது மாதிரி நம்ம கனி கொடுக்குறாத நம்ம சாதாரண இந்த பூச்சி பிடிச்ச செடி ஒரு காய் காய்க்க முடியுங்கன்னே தூர பிடிங்கி போட்டிருக்கோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறாருன்னு சொல்லி நம்ம பயத்தோடு நம்ம நடக்கணுங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே ஒரு புதினா செடி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுவும் அப்படி தான். நிறைய பூச்சி வந்துருச்சு. அந்த பூச்சி இந்த செடியெல்லாம் நம்ம வந்து என்ன செய்வோம், சுத்தம் பண்ணிடுவோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது அந்த கனி கொடுக்குற மரங்களை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு இன்னும் கனி கொடுக்குற மரமாக மாற்றுவார். அப்போ நம்ம வந்து இந்த புதினா செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து செடி தக்காளி வந்து நான் பிடுங்கி எரிஞ்சிடும்னு சொன்னேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூச்சியாக இருக்க இலையை மட்டும் தள்ளி எடுத்துட்டோம்னாக்கி அந்த நல்ல இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல இலையில நல்லா இதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா மருந்து அடித்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மண்ணெல்லாம் நல்லா போட்டு உரம் போட்டோம்னு வைங்க, அது நல்லா வந்துடும். நான் நிறைய வச்சுருக்கேன், அதனால சொல்கிறேன். அந்த மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா. அந்த செடியை நம்ம நினச்சோம் சுத்தம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து கனி கொடுக்குற மரமாக வந்து அந்த இலை வந்து எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும், புதினா அதெல்லாம். அதனால் நம்ம நினச்சோம் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அது மாதிரி ஆண்டவர் நம்முடைய இதயத்தை சுத்தம் பண்ணி இன்னும் நல்லா அந்த தொட்டி ஃபுல்லும் வரணுன்ட்டு நம்ம எதிர்பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் கனி கொடுக்குற மரமாக மாறணும்னு சொல்லி சுத்தம் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது 2வது. 3வது பார்த்தீங்கன்னாக்கி கனி கொடுக்க அவர் இல்லைன்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. அவர் இல்லைன்னா எப்படி, அவர் கூட அந்த வேறு உள்ளுக்குள்ளே நம்ம இந்த 2-3 செடி காட்டுதேன் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த செடி வந்து பார்த்திங்கனாக்கி நான் கீழே உரம் போட்டு இப்போ தான் தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கு எல்லா விதமான மண் அதெல்லாம் மாற்றி வச்சதுனால அந்த மரம் வந்து இந்த இலை அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சிருக்காரு பாருங்கள். ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு டிசைன்ஸாக இருக்குது. அந்த மாதிரி படைச்சிருக்கிறத ஒரு செடி இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று நான் அந்த வாக்கிங் போகும்போது அந்த இடத்துல ஒரு புல் இருக்குது. அந்த புல்லை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அந்த புல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழேருந்து புல் மாதிரி வந்து மேலே வந்து ஒரு கிளை மாதிரி ஒரு பாருங்கள். அது பார்க்கறக்கே அந்த புல் கீழே இருக்க புல் வந்து அவ்வளோ அழகில்லை. அந்த பூ மாதிரி ஒரு குச்சி வந்துருக்கு பாருங்கள், 2 குச்சி. அது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து படைச்சிருக்காரு பாருங்கள். அது வந்து பாருங்கள் அந்த மற்ற செடிகள் இப்போ நான் காட்டின செடி மாதிரி அது இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றே ஒவ்வொரு மாதிரி வளர்த்து அதை ஒரு கலர்ஸு நமக்கு புரியுற மாதிரி நமக்கு அது பார்க்கறதுக்கே ஒரு அழகாக ஆண்டவர் படைச்சிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ இந்த செடி அந்த செடி எத்தனையோ செடி காட்டினேன். அது வந்து மரம் செடி. இது வந்து பாருங்கள் கொடி மாதிரி ஒரு புல்லு தான். புல் மேலே இவ்வளோ அழகான எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அது அதிசயமாக இருந்துச்சுது. அது எவ்வளோ அழகாக பூ பூத்து அப்படியே பூ மாதிரியே அப்படியே நல்லா அழகாக நிற்கிது பாருங்கள். எவ்வளோ அழகான ஆண்டவர் நடத்திருக்காரு பாருங்கள். இன்னொரு செடியை காட்டுதேன் பாருங்கள். அது கலர்ஸ் மட்டும்தான். ஒரு சின்ன பூ பூக்கும். இப்போ அது பூ இல்லை. ஆனால் வந்து பூ பூத்துனாக்கி சின்ன அதே மாதிரி கலராக பூக்கும் பார்த்துடுங்க. பூத்தம்னாக்கி அது வந்து அதனுடைய அழகை பாருங்கள். இப்போ நான் காட்டின செடி வந்து ரொம்ப பிளைனாக இருந்துச்சு. அந்த புல் ஒரு கலராக இருந்துச்சு. இது பாருங்கள் கலர் ஃபுல்லாக இருக்குது. கலர் பார்க்கறதுக்கே பாருங்கள் ஒரு கண்ணுக்கு நல்லா தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்கள். எவ்வளோ அருமையான செடி. ஒரு செடிக்கு இவ்வளோ அருமையாக ஆண்டவர் கொடுத்து அதுக்கு வந்து இந்த வேர் இல்லைனாக்கி அது அழுகி போயிடும். அதனால் வேர் வந்து எப்படி செடிகளுக்கு தேவையோ அதே மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து நம்ம வந்து அவரில் வேரில் அவர்கிட்ட நம்ம நிலச்சி நிற்கக்கூடிய வேராக நம்ம இருக்கணும். அவர்கிட்ட வேறாக இருந்தால் தான் நம்ம கனி கொடுக்க முடியும். அதை தான் வந்து நான் இந்த செடியிலேருந்து காட்டுறேன். இப்போ அடுத்த செடி பார்த்திங்கன்னாக்கி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னாக்கி அதை பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதில் பூரா ஒரே புள்ளியாக வச்சு கலர்ஸாக புள்ளியாக இருக்குது பாருங்கள். அது வந்து பாருங்கள் நிறையா அந்த மழை வந்துட்டு இங்கே அப்படியே ஒரு பூ மாதிரிலாம் ஒரு பூ பூக்கும். ஒரு ஒயிட் கலரில் பூக்கும். அந்த மாதிரி பூவெலாம் அந்த மழை பெஞ்சிட்டுன்னு மழை விழுந்துட்டுனாக்கி உடனே அப்படியே பூ தன்னால் வந்துடும். நாம் அதுக்கு ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இப்போ நீ பூக்கணும், இந்த டிசைன் இந்த நாளில் பூக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதே இல்லை. ஆனால் மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கனி கொடுக்குற மரமாக மரம்னா என்கிட்ட நினச்சிருன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மரங்கள் செடிகள் பாருங்கள் எப்படி அதனுடைய காரியங்களில் அதன் காலத்தில் அது வந்து நல்லா பூக்கக்கூடிய காரியங்களை செய்யும். அந்த பூவை அந்த இலையை பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப
ரொம்ப டெக்கரேஷனாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆண்டவர் எப்படி உருவாக்கியிருக்காரு பாருங்க, செடி எப்படி உருவாக்கியிருக்காருன்னா நம்மளை வந்து அவருடைய சாயலாக உருவாக்கியிருக்காரு. நம்ம எப்படி நினச்சிருக்கணும், அது வந்து பாருங்கள் வேரில் தான் நினச்சி நிற்கி. வேரில் எவ்வளோ அழகாக நம்ம கனி கொடுக்குற ஒரு பூவை காட்டி நம்மளை நல்லா அழகாக இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு நல்லா ஒரு செடிகளெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கே ஒரு பெரிய இதாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால் செடிகள் மூலமும் ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் செடி கனி கொடுக்குற மரமாக மாறணுங்கிறதுல ஆண்டவர் உறுதியாக இருக்கிற மாதிரி நாம் அந்த செடிகளை பார்த்ததுனால இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு கீரை அப்போ தான் போட்டோன்னே பார்த்திங்கன்னாக்கி சும்மா போட்டோன்னு வைங்க, அது வரவே வராது. ஆண்டவர் அதை தான் சொல்லுவார், இடம் நல்ல இடமா மாறணும், அதை என்ன செய்யணும், அதை எல்லாம் சுத்தம் பண்ணணும், மண் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அந்த செடியை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். கீரை அது பார்த்திங்கன்னாக்கி நிறைய விதையை அப்படியே போட்டு விட்டு மண் இதெல்லாம் நல்லா செம்மண் அதெல்லாம் போட்டு உரம்லாம் போட்டோன்னே அது பாருங்கள் எவ்வளோ குளிர்ச்சியாக நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நாம் வந்து ஏதோ ஒன்று நீ முளைக்கணும், கண்டிப்பாக முளைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கட்டாயப்படுத்தி நம்மளை சொல்லவே செய்யலை. ஆண்டவர் நீ கனி கொடுக்கலனாக்கி இப்படி போயிடுவோம், நீ கனி கொடுக்காத மரம்லாம் நீ வெட்டுண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனுக்கு தான் சொல்லியிருக்காரு இல்லையா. மரங்கள் செடிகள் எல்லாமே எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்து பாருங்கள். அந்த மாதிரி பூக்கிறது, அந்த டிசைன்ஸ் அந்தந்த சீசனில் பூக்குது. அந்தந்த காய்கறிகள் பாருங்கள், அந்தந்த காய்கறிகள் காய்க்குது, பூக்கணும், அது பிஞ்சு வைக்கணும், காய் காய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்யுது. அதெல்லாம் இதுலேருந்து செடிகள்லேருந்து நிறைய நம்ம கற்றுக்கிறதுக்கு முடியுது. இப்போ பாருங்கள், இந்த விதைச்சி ஒரு 20 நாள் தான் ஆச்சுது. 20 நாளில் பாருங்கள் ஒன்றுமே வந்த மாதிரியே தெரியல, சும்மா லேசாக முளை வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அதில் பாருங்கள், இந்த சிகப்பாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு 10 நாள் தான் ஆச்சு போட்டு. அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து அது உயரமாக வந்த பிறகு நம்ம ஒரு 20 நாள் 25 நாள் ஆனோன்னா பாருங்கள் அதே முளைச்சி வந்துடும். அப்போ நம்ம தண்ணி மட்டும் நல்லா இது பண்ணணும், பூச்சி வராமல் பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மளை வந்து பராமரிக்கக்கூடியவர். இந்த செடிகள் நான் காட்டினேன். இந்த செடிகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துறாரு, நம்மளை கனி கொடுக்குற மரமாக மாற்றணும்னாக்கி நம்மளை எப்படி நடத்துறதுக்கு பாருங்கள், செடியிலேருந்தே எவ்வளோ கற்றுக்கிடலாம். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை சுத்தம் செய்கிறவராக இருக்கார். நம்மளை வந்து கனி கொடுக்குற மரமாக மாற்றுறாரு. கனி கொடுக்குற மரமாக இல்லைன்னா நம்மளை வெட்டுண்டு அது அக்கினியில் போடப்படும்னு சொல்லி முதல்ல அந்த காரியங்களை சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணனாக்கி நீ என்கிட்ட வா, எனக்கு நான் இல்லாமல் உன்னால் வந்து கனி கொடுக்க முடியாது. அவர் இல்லாமல், இந்த வேர் இல்லாமல் எப்படி செடி வந்து கனி கொடுக்க முடியாதோ அதுபோல் பாருங்கள், வேரை பிடுங்கிட்டிங்கனாக்கி எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் சரி, அந்த வேரை பிடுங்கிட்டோம்னா செடி ஃபுல்லாகவே வீணாக தான் போகும். அதனால் செடி எந்த செடியாக இருந்தாலும் சரி, பூச்சி வரும்போது மேலே உடச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த வேர் இருந்துன்னு வைங்க, வேர்லேருந்து தான் அதுக்கு உயிரே. அதனால் வேர் வந்து நமக்கு ஆண்டவர் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஆவியின் கனியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவியின் கனியை தரதுக்கு இன்றைக்கி ஜெபிங்க, நான் ஜெபிக்கேன். ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுது, கனி கொடுக்குற மரமாக நீ மாறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால் இந்த கனிகளை எல்லாவற்றையும் கொடுக்கணும். இந்த 9 கனியும் உனக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம உணர முடியும். நமக்கு எல்லாமான காரியங்களும் செய்து அவரே தொடக்கமும் முடிவுமா இருந்து நம்மளை வழி நடத்துவார். அதனால் நீங்கள் அற்புதமான நடத்தணுன்னாக்கி வசனத்தின் மூலமாக இருங்க, வசனத்தை கேளுங்க. வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. இந்த 9 கனியும் பற்றி நிறைய இருக்குது. நிறைய நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க ஆண்டவர் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தருவார், அந்த சாந்தத்தை தருவார், அந்த இச்சை அடக்கத்தை தருவார். எல்லா காரியங்களையும் நம்ம முதல்ல படித்தோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் நமக்கு தரதுக்கு அவர் ரொம்ப காரியங்கள்லாம் செய்து முடித்த நல்ல தகப்பன் தான் நம்மளோட கூட பேசுகிறவர். நம்ம அவரோட பேசும்பொழுது அவர் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்துக்கிட்டவர். அதனால் நீங்கள் பேசுங்க, ஜெபிங்க, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ எப்படி நடங்க. கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையும் செய்வார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக பயன்படுறதுக்கு இன்றைக்கி பாத்திரமாக மாற்ற ஜெபிங்க, கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், அலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆம் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கனி கூடாத மரமாக இருந்தோம் ஆண்டவரே, பயன் ஏதும் இல்லையா ஆண்டவரே.
கனி கொடுக்க எங்களை அழைத்த தேவன், உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை மாற்ற, இந்த ஆவியின் கனியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்கிற மரங்களை சுத்தம் செய்து அதிக கனி கொடுக்க சுத்தம் செய்கிறவரா இருக்கீங்களே சுவாமி. நீங்க இல்லைன்னால் ஆண்டவரே நாங்க கனி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அதனால உம்முடைய பாத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், வசனத்தின் மூலமாய் நாங்கள் விசுவாசிக்கவும், நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், எங்களை பயன்படுத்தத்தக்கதாய் அநேக பிள்ளைகளை அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த வசனங்கள் பேச வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இதே கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இதயத்திலும் ஆண்டவரே இந்த 9 கனியும் ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழுப்ப போவதற்காக நமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடுமை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தாமே ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி, உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றத்தக்கதாய் ஆண்டவரே நீங்க பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பயன்படுத்துகிற நாட்கள் மாற வேணுமா ஜெபிக்கிறோம். யோக நாட்களிலே ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து எங்களை தூக்கி வந்து இந்த நாட்கள் வரைக்கும் வைத்திருக்கீங்களே, அது நோக்கம் உண்டு என்று நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய காலத்திலே அர்ப்பணிக்க, நீ சொல்லுகிற காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உறுதியான இந்த விசுவாசத்தை தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க செய்து வழி நடத்துகிறவரா இருக்கீங்க. தொடக்கமும் முடிவுமா இருக்கிற தேவ கிருபை எங்களுக்கு ஆண்டவரே, நீ சோதனை வரும்பொழுதும் வேதனை வரும்பொழுதும் எங்களை ஆண்டவரே ஒரு பிரதான ஆசாரியர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ கிருபை இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள வசனம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அர்ப்பணிக்கத்தக்கதாய் இந்த நாட்களிலே நீங்க கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. போக்கில் வரத்தில் எங்களை கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர். எல்லா சோதனை நேரத்திலும் வேதனை நேரத்திலும் பிசாசு கொண்டுகிற சத்துரு கொண்டுகிற எல்லாமான காரியங்களிலும் ஜெயத்தை தருகிற தேவ கிருபை இந்த நாட்களில் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிறைத்து நடத்துகிற தகப்பனே நமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்துகிற தகப்பனாய் இருக்கிறபடியால் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையானாலும் தகப்பனே நீங்க செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசனம் உங்களை தாங்கி வழி நடத்தட்டும். ஒரு மனிதனை நம்பாதபடி உண்மையை நம்பி உம்முடைய பாத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளை ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உலகம் கண்டுகொள்ளட்டும். எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் கண்டுகொள்ளட்டும். தகப்பனே நாங்கள் போகிற இடத்துல கண்டுகொள்ளட்டும், நாங்கள் இருக்கிற இடத்துல கண்டுகொள்ளட்டும், நாங்கள் பேசுகிற இடத்துல கண்டுகொள்ளத்தக்கதாய் பலன் கொடுக்கிற நாட்களாக இந்த நாட்கள் மாறத்தக்கதாய் சேபிக்கிற சுவாமி. பலவீனத்தை மாற்றுங்க. பிசாசின் கிரியைகளை ஒழித்து எங்களுக்காக ஜெயம் எடுத்த தேவ கிருபை இந்த நாட்களில் பலன் கொடுத்து எங்களை வழிநடத்தத்தக்கதாம் சேபிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. இது பிரச்சனை எங்களோடு கூட இருந்தவனா நன்றி. எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த பிரச்சனை மாறாத பிரச்சனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வெள்ளம்ல கருத்தில் ஏற்படுகிற பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவருக்கு அவங்க சமத்தில் வறுமுறையை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி காண மயமெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். ஏசுரட்சியின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.